ஹே கேஸ், நீங்கள் டிராக்டர் யூஸரா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். டிராக்டரில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி டிஜே கண்ட்ரோலர், காம்பேக்ட் டிஜே கண்ட்ரோலர் X1 சீரீஸில் X1 Mark 3 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க X1 Mark 3 அன்பாக்சிங் பண்ண சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து X1 Mark 3 அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்றதை பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. Hey guys, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and Music Production Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் தான். இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய அன்பாக்சிங் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக்கில் வந்து 2 அன்பாக்சிங் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பாருங்கள். GRV6 உடைய இன்டெப்த் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து டிராக்டர் X1 Mark 3 அன்பாக்சிங். ஸோ X1 Mark 3 வந்து சூப்பரான டிஜே கண்ட்ரோலர். இந்த X1 சீரிஸ் இருக்குல்ல, வேறு லெவல் சீரீஸுங்க. நீங்கள் வந்து X1, Z1, F1 யூஸ் பண்ணிங்கன்னா அது அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த X1 பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் மான்ஸ்டர். ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வேறு லெவல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த X1 சீரீஸில் வந்து X1 Mark 1, X1 Mark 2, X1 Mark 3. X1 Mark 1 2010 ரிலீஸ் ஆச்சு. X1 Mark 2 2013 ரிலீஸ் ஆச்சு. X1 Mark 3 2024 ரிலீஸாக இருக்குது. அதாவது டிராக்டரை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க டைம் எடுத்து தான் பண்ணுறாங்க. டைம் எடுத்து பண்ணாலும் வேறு லெவல் அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு கண்ட்ரோலர் தான் X1 Mark 3. ஸோ இந்த கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கண்ட்ரோல் வந்து ஒரு டிராக்டர் Pro 3, டிராக்டர் Pro 4 டிஜே சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் தான். இன்டெப்த்தான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்டெப்த்தான ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பாக்ஸில் வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பாக்ஸாக இருக்கும். சிம்பிள் ரீசைக்கிளபிள் பாக்ஸ். இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து டிராக்டர் X1 N போட்டிருப்பாங்க. X1 N, இது வந்து Mark 3 வெர்ஷன். நான் இங்கே எங்கேயுமே Mark 3 போடலை, பாக்ஸில் எங்கேயுமே Mark 3 போடலை. ஆக்சுவலி X1 N தான் போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து டிராக்டர் Mark 3ன்ற மாதிரி போடலை. இன்க்ளூட்ஸ் டிராக்டர் ப்ரோ டிஜே சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து USB ஹப் இருக்குது, OLED டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஓப்பன். ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாகவே பிளாக். ஸோ இதுதான் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து X1 Mark 2 பார்த்தீங்கன்னா க்ளாசி ஃபினிஷ் இருக்கும். மேட் ஃபினிஷ் இதில் இருக்குது. மேட் ஃபினிஷ் தான் பெஸ்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் படாது. ஸோ இது மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா ரக்கடாக இருக்குது. இங்கெல்லாம் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே, இது வந்து யூனிவர்சல் சாக்கெட்ஸ். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணுறாங்க. அது எல்லா ஊருக்குமே ஒரு பவர் சாக்கெட் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 நார்மலாக எல்லா டிராக்டர் டிஜே கண்ட்ரோலுமே இந்த கான்செப்ட் இருக்கும். இதுதான் நம்ம ஊர் சாக்கெட். அதாவது இந்த மாதிரி பின் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தான் பின் இருக்கும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் அடாப்டர் இருக்குது. அடாப்டர் எதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளாட் பின். USA, UK, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பின் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம ஊர். ஓகே ஓகே, இதில் அடாப்டர் இருக்கும். அடாப்டர் பார்த்தீங்களா, இதுக்கு தான் அந்த சாக்கெட். ஸோ இந்த அடாப்டர் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோலரை ஹப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹப்ன்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது USB ஹப் ஒன்று இருக்கும். நீங்கள் மற்ற கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் லேப்டாப்பில் போர்ட்ஸ் இல்லைனா பிரச்சனை இல்லை, இங்கேருந்து நீங்கள் மற்ற கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த அடாப்டர் தேவைப்படும். ஹப் யூஸ் பண்ணாமல் இந்த டிஜே கண்ட்ரோலில் உங்கள் லேப்டாப் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அடாப்டர் தேவை இருக்காது. ஸோ லேப்டாப்லேருந்து பவர் எடுத்துக்கும். நீங்கள் இதுலேருந்து இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அடாப்டர் தேவைப்படும். ஸோ இதோட நீங்கள் வந்து Z1 கனெக்ட் பண்ணிக்கலாம், F1 கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுலேருந்தே நீங்கள் பவர் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஓகே, இவ்வளோ தான் பாக்ஸ்லேயே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதில் ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கண்ட்ரோல் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் வந்து மிக்சராக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது.
ஒரு யூஎஸ்பி பி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 3 யூஎஸ்பி ஹப் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஹப் எதுக்குன்னா நீங்கள் வந்து 3 டிஜே கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்து மேக் புக்கில் வந்து 2 போர்ட் தான் வருது மோஸ்ட் ஆஃப். ஒன்று வந்து பவருக்கு போயிடுது, இன்னொரு போர்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா இப்போ நியூவாக வர மேக்கில் பண்ண முடியாது. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஒரே ஒரு கேபிள் மட்டும் மேக் கொடுத்துருங்க. இதுலேருந்து 3 டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு Z1, ஒரு F1. ஸோ மேக்கு இங்கேருந்து ஒரு கேபிள் தான் போகும். பட் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா கேபிள் போட்டுக்கலாம். அது சூப்பரான அட்வான்டேஜ். விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 போர்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதை பவர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கேபிளும் உள்ளே பாக்ஸ்குள்ளேயே தான் இருந்தது. அதை நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ கேபிளும் கொடுக்குறாங்க. கேபிள் என்ன கொடுக்குறாங்கன்னா USB A to USB B கொடுக்குறாங்க. C கிடையாது, A to B தான் உள்ளே இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரெயிட் டு த லேப்டாப். ஓகே, வர்ச்சுவல் டிஜிலையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வர்ச்சுவல் டிஜி ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது இண்டிவிஜுவலாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ANC, BND, CNA. ஸோ நமக்கு ANB தான் தேவை. செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் டியூரேஷனு, ரிவர்ஸ் டைமிங் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி இதுவும் ப்ரெஸ் பண்ணால் லோட் ஆகிடும். ஸோ நம்ம இதிலே ப்ளே பண்ணலாம். Q ப்ளே மேலே கீழே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் X1 Mark 2 வச்சுருந்தீங்கன்னா இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் அந்த மசில் மெமரி மாற்றுறது கஷ்டமாக இருக்கும். X1 Mark 2 பார்த்தீங்கன்னா Q ப்ளே இப்படி இருக்கும். இதில் மேலே கீழே இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா கண்ட்ரோலுமே இப்படி தான் இருக்கும். X1 மட்டும்தான் இங்கே Q ப்ளே இப்படி இருக்கும். ஸோ இதில் மாற்றிருக்காங்க Q ப்ளே. இது சிங்க் பட்டன், ரிவர்ஸ், நர்ச், ஹாட் கியூஸ், 4 ஹாட் கியூஸ் இருக்குது. இது வந்து லூப் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் லூப் ஆகிடும். 4 பீட் லூப். இதை நீங்கள் மாற்றினா 2 பீட், 1, 1/4 அப்படியே போகும். ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும். ஷிஃப்ட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீட் ஜம்ப். ஸோ பீட் ஜம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சாங் நேம் வருது. நமக்கு என்ன சாங் ப்ளே ஆகுதோ அந்த நேம் இதில் காட்டுது. ஓகே, நீங்கள் லோட் பண்ண அப்புறம் என்ன சாங் இங்கே இருக்கோ அந்த நேம் இங்கே காட்டுது. இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். ஸோ ட்ராக்டில் வந்து 2 எஃபெக்ட்ஸ் இருக்கும். சிங்கிள் எஃபெக்ட்ஸ், குரூப் 1, குரூப் 2 இருக்கும். ஸோ இங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த குரூப்பை நீங்கள் எஃபெக்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். FX1, FX2 இருக்கும். அது இங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸோட லெவல்ஸ் எந்தளவுக்கு தேவையோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னா மிக்சர் இன்பில்டாக இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ மிக்சராக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் ஃபேடராக இருக்கும். லோ, மிட், ஹை வால்யூம் நாப், லோ கட், மிட், ஹை. இது கில் சுவிட்ச்னால் ஃபுல்லாகவே கட் ஆஃப் ஆகிடும். மிட் ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கில் சுவிட்ச் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராக் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சியை கில் பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இங்கே லைட்டிங்லாம் வரும். கீழே லைட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ப்ளே பண்ணு வச்சுக்கோங்களேன், லூப் பண்ணோன்னா ஸோ லைட்டிங் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் லைட்டிங் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணி வைப்பேன். ஸோ லைட்டிங் ஆன் பண்ணியிருக்கேன். நமக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லைட்டிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வேணான்னு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் எப்படி கொடுக்குன்னா, நீங்கள் வந்து லூப் பண்ணும்போது லைட்டிங் இருக்கும், சாங் முடியும்போது ரெட் கலர் காட்டும். இந்த மாதிரி லைட்டிங்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாங் பேஸ் பண்ணி லைட்டிங்ஸ் வந்து சிக்கனைஸாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா X1 Mark 2 யூஸ் பண்ணிட்டு இது வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் அங்கே இருக்குது. நீங்கள் X1 Mark 2 வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து
சேஃபாக வச்சுக்கோங்க, அது யாரும் கொடுத்துடாதீங்க. ஸோ நான் X1 Mark II யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது குட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இது வரைக்கும் தான் வரும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. X1 Mark II பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், யூடியூப் சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். ஸோ இதுவும் நல்ல கண்ட்ரோலில் தான், சூப்பராக தான் இருக்குது. நான் அது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையே இல்லை. X1 Mark IIலேருந்து இது வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆல்மோஸ்ட் 32,000 கிட்ட வருது. ப்ரைஸை கம்மி பண்ணணும்னா வேறு லெவல், ப்ரைஸை கம்மி பண்ணணும். அதர்வைஸ் குட் கண்ட்ரோலர். இது யாருக்கு பொருந்தும்னா, நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் டிஜே கண்ட்ரோல் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேக் பேக்கில் ஒரு கண்ட்ரோல் வச்சு நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா டிராக்டர் வந்து சூப்பராக இருக்கும். X வந்து ரொம்ப காம்பேக்ட் டிஜே கண்ட்ரோலர். இதில் மிக்சர் வரதுனால நீங்கள் ஹெட்ஃபோன் அவுட்புட்டில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இந்த மிக்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டர் டிஜே கண்ட்ரோல் வந்து சூப்பரான டிஜே கண்ட்ரோல், நல்ல சவுண்ட் அவுட்புட், நல்ல பில்ட் குவாலிட்டி. இது யாருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து EDM, டெக்னோ, ஹவுஸ் இந்த மாதிரி மியூசிக்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு வேறு லெவல், அவுட்புட் சூப்பராக இருக்கும். சிம்பிளிசிட்டி, நீங்கள் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, சாம்பிள்ஸாக கம்மியாக யூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் டிராக்டர். குட் கண்ட்ரோலர். இது என்னோட சைட் ரிவ்யூ, பிகாஸ் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய ரிவ்யூஸ் எல்லாமே ஃப்ராங்காக தான் இருக்கும், கரெக்டான ரிவ்யூ நான் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து ஸ்பான்சர் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர். இதுவும் நல்ல கண்ட்ரோலர், பெஸ்ட் கண்ட்ரோலர் ஃபார் காம்பேக்ட் டிசைன், குட் ஃபார் எலக்ட்ரானிக் மியூசிக். ஸோ நீங்கள் வந்து காம்பேக்ட் டிஜே கண்ட்ரோல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோன்னா இந்த கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். VMDJ அகாடமியில் இந்த கண்ட்ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸஸ் இருக்குது. X1 Mark IIIக்கு வந்து இன்டெப்த் கிளாஸ் டீச் பண்ணுறோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், மிடி மேப்பிங்னா என்ன, மிடி மேப் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட மிக்சர் செட்டிங்ஸில் எப்படி இருக்கும், இதோட டிராக்டர் சாஃப்ட்வேரில் எப்படி கனெக்ட் பண்ணணும், இதில் ஃபீச்சர்ஸில் என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து X1 Mark III வாங்க நினச்சிங்கன்னா அகாடமி வாங்க. இங்கே வந்து டிஜே கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டிராக்டர் X1 Mark II இருக்குது, Mark III இருக்குது, Z1, F1 இந்த எல்லா கண்ட்ரோல்ஸுமே எங்கள் அகாடமியில் இருக்கும். அப்படியே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், என்னோட யூடியூப் சேனல்ஸில் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே இந்த அகாடமியில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி உங்கள் கண்ட்ரோல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஆல்ரைட். See you in next video. Bye from DJ Rahul.